தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு. ஈழத்தின் அழகுக்கும் அபிவிருத்திக்கும் நீர் வளங்களின் தேவை இன்றியமையாதது. அதிலும் நீர்த்தேக்கு குளங்கள் மக்களின் ஜீவனோபாயத்தை கட்டிக்காத்து வருகின்றது. ஈழத்தின் மாபெரும் நீர்த்தேக்க திட்டத்தினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இரணைமடு குளம் இன்றைய பார்வையில் காட்சியாக விடுகின்றது. பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்று பார்க்கின்ற போது 1720ஆம் ஆண்டளவில் கட்டப்பட்டதாக வரலாற்று பதிவாகி இருக்கின்றது. அக்கால பகுதியில் சிறியளவில் காணப்பட்ட இரணைமடு குளத்தேக்கம் 1936ஆம் ஆண்டளவில் அன்றைய ஆட்சியாளர்களால் விஸ்தீரணப்படுத்தப்பட்டு பயனாக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வந்த காலப்பகுதிகளில் காலநிலை மக்கள் தேவைகளை கருத்தில் கொண்டு அவ்வப்போது புனர் நிர்மாண பணிகள் செய்யப்பட்டு வந்த போதிலும் அதற்கான ஒழுங்குக்கான பராமரிப்பு என்பது தோல்வியடைந்தே காணப்படுகின்றது. காலச்சூழல், பொருளாதார தேவை எப்போதும் அபிவிருத்தியையே எதிர்நோக்கியே இட்டுச் செல்கின்றமை வருத்தத்திற்குரியது. நீரை தேக்கி வைத்து மக்களின் ஜீவனோபாயத்தை தாங்கி நிற்பது இரணைமடுவின் மாபெரும் பணியாகி போனது. சுமாராக 20,022 ஏக்கர் வயல் நிலங்களையும் 1103 ஏக்கர் உப பயிர்களையும் உயிர் வாழ வைக்கின்ற பொறுப்பு இக்குளத்திற்கே ஆனது. சில பாதகங்களையும் பயனாளிகள் அனுபவிக்க வேண்டியுள்ளமை கவலைக்கிடமானது. ஈழத்திற்கான திட்டமிட்ட பொருளாதார தடைகளால் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருக்கின்றது. ஏற்ற நீர்ப்பாசனத்துக்குரிய பம்பிகள் மின்சாரமின்றி இயங்க முடியாமல் உள்ளதனால் ஏராளமான பயிர் நிலங்கள் வீணாகி கிடப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. பரவல் நீர்ப்பாசனத்துக்குரிய கால்வாய்களும் கட்டுமானங்களும் காலநிலைக்கும் பழமைக்கும் ஈடுகொடுக்க முடியாமல் சிதைந்து போயிருப்பதையும் காண முடிகின்றது. நீரை தேக்கி வைத்து பயனளிப்பது மட்டுமன்றி இரணைமடுவின் அமைப்பை ஈழத்திற்கோர் வரப்பிரசாதமாகவே நோக்கலாம். பேரளவிலான செயற்கை தானங்களும் இடமின்றி தன்னளவில் கர்வம் நிறைந்த இயற்கை வனப்புடன் காட்சி தருகின்றது. மேலும் பிரசித்தி பெற்ற அம்பாள் ஆலயத்தினுடைய அருங்கமர்வும் குளத்திற்கு மேலும் மெருகையும் புனிதத்தையும் கொடுத்திருக்கின்றது. கனகாம்பிகை அம்பாள் ஆலய சூழலுக்கு தனி தோற்ற பொழிலை அளிப்பது மட்டுமன்றி அருகே பச்சை வயல்களையும் பயிர்களையும் நற்தலங்களையும் பசும் புற்றரைகளையும் தென்னஞ்சோலைகளை ஊடறுக்கின்ற சிறு சிறு கால்வாய்கள் இன்னும் கால்நடை வளர்ப்புகள் யாவும் ஒருங்கிணைந்து தாயகம் கொஞ்சம் தலைக்கணம் கொள்கிறது. பெருமழை காலங்களில் கொள்ளளவை மிஞ்சி நீர் தேங்கும் பட்சத்தில் கலிங்கு பாய்தல் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அசாதாரண நிலைமைகளில் மேலதிக நீரை தேக்கி வைப்பதற்கான 600 அடி கலிங்கு கட்டப்பட்டிருக்கின்றது. 11 பலமான இரும்பு கதவுகளையும் வெள்ள அபாயத்தின் போது திறந்து விடப்படுகின்றது. இந்த காட்சி ஈழவாழ் மக்களை மட்டுமன்றி அலை கடந்து பல தொலைதூர உறவுகளையும்
அழைத்து வந்து அலைமேவி அழகு காட்டி எல்லா மனங்களிலும் இடமாகி நிறைந்துள்ளது. இதனை மேலும் விஸ்தரிக்கின்ற ஏற்பாடுகளுக்கு பொருளாதாரம் பெரும் முட்டுக்கட்டையாகவே இருந்து வருகின்றது. இன்று நன்னீர் மீன்பிடிக்கு இரணைமடு குளம் பெற்றுள்ள வரவேற்பும் மிக பெரியது. நல்லின மீன்களை கொண்டிருப்பது மட்டுமன்றி விலையளவிலும் நுகர்வோரை இரணைமடு குளத்தில் உள்ள மீன்கள் கவர்ந்துள்ளது. ஜப்பான், இறால் போன்றவை பெருமளவில் பிடிக்கப்பட்டு விற்பனைக்கு வருகின்றது. அத்தோடு மிருக வளர்ப்பும் இக்குளத்தை அண்டிய பகுதிகளில் உள்ள மேய்ச்சல் நிலங்களில் இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறாக இன்றைய மக்களின் வாழ்வுக்கு இரணைமடு குளம் பெரும் வளமாக இருக்கின்றது.